வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். மருந்தில்லாத உலகம், நோயில்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை, லட்சியத்தை மையமாக கொண்டு மருந்துகளிலிருந்து மனிதகுலம் விடுபட வேண்டும், அனைவருக்கும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் முறைகளை, வழிமுறைகளை நாம் பகிர்ந்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக மனிதனுக்கு உடலில் நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்த்தோம். உடலின் அடிப்படை தேவைகளான பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், இந்த 4 உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து உடலின் தேவைக்கு ஏற்றாற்போல் பசிக்கு உணவு, தாகத்திற்கு தண்ணீர், தேவைக்கு ஓய்வு, இரவு தூக்கம், இதை கடைபிடிப்போருக்கு உடலில் கழிவுகள் தேங்குவது இல்லை. இந்த வாழ்வியல் முறைகளை சரியாக கடைபிடிக்காத நபர்களுக்கு உடலில் கழிவுகள் தேங்குகிறது. அந்த கழிவு தேக்கமே பிற்காலத்தில் நோயாக மாறுகிறது என்பதை பார்த்து வந்தோம். இப்போது உடலில் நோய் ஏற்படக்கூடாது, எந்த நோயும் மனிதனுக்கு வந்துவிடக்கூடாது, சில குறிப்பிட்ட நோய்கள் வந்தால் மிகப்பெரிய உடல் சேதாரம், பாதிப்பு ஏற்படும் என்ற உயரிய நோக்கத்தில் அரசாங்கமே முன்வந்து மக்கள் மீது அக்கறை வைத்து மக்கள் நலனுக்காக கொடுக்கக்கூடிய தடுப்பூசி குறித்து பார்க்கலாம். தடுப்பூசி நல்லதா என்று கேட்டால் தடுப்பூசி நல்லது. ஆனால் யாருக்கு என்ற கேள்வி உள்ளது. நம் சமூகத்தில் தடுப்பூசி நல்லது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உள்ளது, தடுப்பூசி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உள்ளது. ஆனால் தடுப்பூசி நல்லது என்று சொன்னாலும், தடுப்பூசி வேண்டவே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்தாலும், கட்டாயப்படுத்தி அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தக்கூடிய ஒரு முறை நடந்து கொண்டுள்ளது. ஆம், அரசாங்கமே முன்வந்து அவசரமாக அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தி கொண்டுள்ளது. இனிவரும் காலங்களிலும் செலுத்தும். எதிர்த்து எவரேனும் கேள்வி கேட்டால் அவர்களை சிறையில் அடைக்கும். காரணம், மக்கள் மீது அவ்வளவு அக்கறை. பலவிதமான தடுப்பூசிகள் உள்ளது. அதில் எந்த தடுப்பூசியும் இந்தியா தயாரிக்கவில்லை. அயல் நாடுகளில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் இந்தியாவில் விநியோகம் செய்யப்படுகிறது. முதல்ல தடுப்பூசி எதற்கு செலுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்பெல்லாம் பெரிய பெரிய நோய் வந்ததாம். மலேரியா, காலரா, போலியோ என்று பல பெயர்களில் பெரிய பெரிய நோய்கள் வந்து மக்கள் கூட்டமாக மடிந்து போனதாம். தடுப்பூசி செலுத்திய பிறகு அந்த நோய்கள் குறைந்ததாம், மக்களின் இறப்பு எண்ணிக்கை குறைந்ததாம். இப்படிதான் தடுப்பூசி வரலாறு சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்பு இப்படி கூட்டமாக மக்கள் மடிவதற்கான காரணங்கள் என்ன என்று இந்த நவீன மருத்துவம் சொல்லுகிறது என்றால், திடீரென்று ஒரு நோய் ஏற்படும். அந்த நோய்க்கு காரணம் சில கிருமிகளாக இருக்கும், சில நுண்கிருமிகளாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. இந்த கண்ணுக்கே தெரியாத கிருமிகள் மனித உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னாக்கா நோய் வந்துடும். அந்த மனிதன் இரும்புவதன் மூலமாகவோ அல்லது தும்புவதன் மூலமாகவோ அல்லது மூச்சு விடுவதன் மூலமாகவோ ஒரு மனிதனின் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகள் மற்றவர்களுக்கு காற்றின் வழியாக பரவும், நீரின் வழியாக பரவும், தொடு உணர்வின் வழியாக பரவும், பார்ப்பதன் வழியாக பரவும்,
எனவே இப்படி அந்த நோய் கிருமிகள் பரவிக்கொண்டே இருந்தால் அடுத்தடுத்தவர்களுக்கு அது தொற்றும். அது வந்துவிட்டால் மரணத்தை கூட பரிசாக அளிக்கும். மக்கள் கூட்டம் கூட்டமாக மடிவார்கள். இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தடுப்பூசியை செலுத்திய பிறகு அந்த நோய் கிருமிகளுடைய தாக்கம் குறைந்தது. மக்கள் நோயிலிருந்து மீண்டார்கள். அந்த மனித குலத்தை காக்க முடிந்தது என்று ஒரு வரலாறையும் சொல்லுகிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை? ஒரு காலரா வந்துச்சு அப்படின்னாக்கா பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் மடிந்தார்கள். உண்மைதான், மறுக்க முடியாது. போல பல நோய்க்கூறுகள் இருக்கு. அந்த நோய்க்கான பெயர்கள் இருக்கு. இந்த நோய் உருவாவதற்கான காரணங்களையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சமகாலத்தில் கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் எதனால் ஏற்பட்டது அப்படின்னாக்கா ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமியினால் ஏற்பட்டது. பல நாடுகளில் கூட்டம் கூட்டமாக மக்கள் மடிந்தார்கள். கொரோனா நாடகம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த விஞ்ஞான கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் என்னவா இருந்தது என்று சொல்லுதுன்னா 27 வயது வரைதான் ஒரு மனிதன் சராசரியாக வாழ முடிந்தது. நான் சொல்லலை, நவீன விஞ்ஞானம் சொன்னது. நவீன மருத்துவம் கிடையாது, நவீன விஞ்ஞானம் சொன்னது. ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்நாள் ஆயுள் காலம் 27 ஆண்டுகள். நவீன மருத்துவம் வந்த பிறகுதான் படிப்படியா மருந்துகளை கொடுத்து தடுப்பூசிகள் கொடுத்து மனிதனுடைய வாழ்நாளை உயர்த்தணும். இன்னைக்கு சராசரி ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 67 என்று நவீன விஞ்ஞானம் சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? இது உண்மை என்றும் ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கு. தடுப்பூசி எதுக்குங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில மருத்துவரிடம் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா அவர் சொல்லக்கூடிய முதல் பதில் இதுதான். ஏங்க, ஒரு மனிதனுடைய வாழ்நாள் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தடுப்பூசி வந்து தாங்க இந்த வாழ்நாளே உயர்ந்திருக்கு மனிதனுக்கு என்று சொல்லுது. நாம் சாதாரணமாக சிந்தித்து பார்க்கலாம். நமது தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் எல்லாம் 80, 90, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 10, 12 பிள்ளைகளை சர்வ சாதாரணமாக ஈன்றெடுத்தாங்க. இறுதி நாள் வரை கண் பார்வை நல்லா தெரிஞ்சது. பல் உறுதியாக இருந்தது. தனக்கு எப்போது இறப்பு ஏற்பட போகிறது என்பதை உணர்ந்து தனது சொந்த பந்தங்களை உற்றார் உறவினர்கள் எல்லாம் அழைத்து மரண சாசனத்தை கூறிவிட்டு மடிந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்று எப்போது மரணம் ஏற்படுமோ என்று தெரியாமல் திடீர் என்று மரணம் ஏற்படுகிறது. இது நாம கண்கூட பார்க்கக்கூடிய உண்மை. ஆனால் நவீன விஞ்ஞானம் சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா ஒரு மனுஷன் 27 வயசு வரைக்கும் தான் வாழ முடிஞ்சது. இந்த தடுப்பூசிகள் எல்லாம் வந்த பிறகுதான், தடுப்பு மருந்துகள் எல்லாம் வந்த பிறகுதான், ரசாயன மருந்துகள் எல்லாம் வந்த பிறகுதான் அவர்களுக்கு மருந்துகள் கொடுத்து அவர்களது வாழ்நாளை உயர்த்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. இதில் எது உண்மை அப்படிங்கிறது நம்மளோட மனதுக்கு தெரியும். அது ஒரு புறம் இருக்கட்டும். முன்பு ஒரு காலத்தில் ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலத்தை எப்படி நிர்ணயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்று ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் காலத்தை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வேறுபாடுகளை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு புரிதலுக்கு வரலாம். சராசரி அப்படிங்கிற ஒரு அளவுகோல் எங்க உருவாக்கப்படுகிறது, எப்படி சராசரியை தேர்ந்தெடுக்கிறாங்க என்று பார்த்தோம்னா மருத்துவமனையில் இறக்கக்கூடிய பிணங்கள். இங்க மனிதனுடைய வாழ்நாளை குறிப்பிடுறது அங்கதான். மருத்துவமனையில் ஏதோ ஒரு உடல் நோய் ஏற்பட்டு அங்கேயே உயிரிழந்துருவாங்க. அவங்களுடைய வரலாறு இருக்கும். இதில் ஒரு 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 100 பேர் இறந்துருக்காங்க.
இந்த 100 பேருக்கும் என்ன வயசு இருக்கும்? ஒருத்தருக்கு 45 இருக்கலாம், ஒருத்தருக்கு 68 இருக்கலாம், ஒருத்தருக்கு 36 இருக்கலாம். இப்படி ஒருத்தருக்கு 6 வயசுல கூட ஒருத்தர் இறந்துருக்கலாம். ஏதோ ஒரு உடல் தொந்தரவுனால அவங்க மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போயிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு உடல் தொந்தரவுனால அவங்க மரணிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு 100 பேர் அவங்களுடைய பெயர் எழுதுறாங்க, அவங்களோட வயது எழுதுறாங்க. அந்த வயது மொத்தத்தையும் கூட்டுவாங்க. கூட்டினாங்க அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு 4700 வருதுன்னு வச்சுக்கிறலாமே. இந்த 100 பேருடைய ரேண்டமான வயதுகளை கூட்டும்போது ஒரு 4700ன்னு வருது அப்படின்னா, இந்த சராசரி கணக்கெடுக்கணும். எப்படி எடுப்பாங்க அப்படின்னாக்கா, அதை 100ஆல் வகுப்பாங்க. 100ஆல் வகுக்கும் போது என்ன வரும்? 4700 100ஆல் வகுத்தோம்னா 47 வரும். அப்போ இதுதான் சராசரி. இந்த மருத்துவமனையில் இறந்த இந்த 100 பிணங்களுடைய சராசரி வயது எது அப்படின்னு பார்த்தோம்னா 47ன்னு சொல்லிடுவாங்க. இப்படி தான் கணக்கெடுக்கப்படுகிறது. இந்த 100 பேரும் 47 வயசில் இறந்தாங்களா அப்படின்னாக்கா கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயதில் இறந்துருப்பாங்க. ஆனால் அவர்களது சராசரி வயதுன்னு பார்க்கும்போது 47ன்னு வருது. இப்போ ஒட்டு மொத்தத்தையும் கூட்டும்போது ஒரு 5200 வருது அப்படின்னா, அதை 100ஆல் வகுத்தோம்னாக்கா சராசரி வயது 52 என்று சொல்லிடுவாங்க. இந்த அடிப்படையில் தான் முன்பொரு காலத்தில் மனிதன் சராசரியாக 27 வயது வரை வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. முன்பொரு காலத்தில் மனிதனுடைய வாழ்நாளை எப்படி அவங்க சராசரியாக எடுத்திருப்பாங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலகட்டத்தில் ஆதார் அட்டை இருக்குது, அதை வச்சு கணக்கெடுக்க முடியுது. இன்றைக்கு காலகட்டத்தில் ஓட்டர் ஐடி இருக்குது, அதை வச்சு ஓரளவுக்கு கணக்கெடுக்க முடியுது. முன்பொரு காலத்தில் முன்காலத்தில் 1800களில் 900களில் என்ன அட்டை இருந்தது? எதை வச்சு இவங்க சராசரினர் என்ற ஒரு கணக்கு எடுத்தாங்க? யாருக்கிட்ட ஆதார் அட்டை இருந்தது? யாருக்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்தது? எது ஒன்றுமே கிடையாது. ஊருக்குள்ள ஒரு பெரிய பெரிய பண்ணையார் இருப்பாங்க, அவர்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கும் உரிமை இருந்தது. மற்றவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கூட கிடையாது. அரசாங்க அட்டை என்று சொல்லிக் கொள்வதற்கு எது ஒன்றுமே கிடையாது. இன்றளவும் கிராமங்களில் பெரிய பெரிய தாத்தாமார்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் ஆதார் அட்டை கூட கிடையாது. அவங்கெல்லாம் இவங்களுடைய பட்டியலே வர்றது கிடையாது. எப்படி இவங்களுக்கு சராசரி கணக்கெடுக்க முடியுது? அந்த காலத்தில் பெரும் முதலாளிகளுக்கு, பண்ணையார்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கும் உரிமை இருந்தது. அவர்களது சராசரி வேணா இவங்கள்ட்ட இருக்குமே தவிர, பொதுமக்களுடைய சராசரி எப்படி இவங்கள்ட்ட இருந்திருக்கும்? அப்போ ஏதோ ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு அது உண்மை அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இங்க நடந்துகிட்டு இருக்கு. பலவிதமான நோய்கள் கிருமிகளால் உருவாகுது. இந்த கிருமிகளை அழிப்பதற்காகத்தான் இந்த தடுப்பூசி கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக நாம் அனைவரும் அறிந்த போலியோ தடுப்பூசி இருந்தது. பிறகு அது போலியோ சொட்டு மருந்தாக மாற்றப்பட்டது. போலியோ என்ற ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னாக்கா, அது இளம்பிள்ளை வாதம் மாதிரி, கை கால்கள் சூம்பி போயிடும், உடல் ஆரோக்கியமாக இருக்காது, இயல்பாக இருக்காது என்று அவர்களுக்கு போலியோ தடுப்பூசி செலுத்தப்பட்டது. பிறகு போலியோ தடுப்பூசியில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு என்பதை கண்டறிந்த பிறகு போலியோ சொட்டு மருந்து செலுத்தப்பட்டது. இன்றளவும் செலுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அதிலேயும் இலவசமாக செலுத்தப்படுகிறது. இலவசமா எது ஒன்றும் கிடையாது. இந்திய அரசாங்கம் இலவசமாக மக்களுக்கு கொடுக்குதே தவிர, இந்திய அரசாங்கம் இலவசமா வாங்கல. அது பணம் கொடுத்து வாங்கியிருக்கு. இப்போ பணம் கொடுத்து வாங்கி மக்களுக்கு இலவசமாக கொடுக்குது. இலவசமாக தானே கிடைக்குது என்று எல்லாரும் இலவசமாக இப்போ போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. குறிப்பாக அதுலேயும் 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கட்டாயமாக போலியோ சொட்டு மருந்து போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய திணிப்பு ஒன்று இருக்கு. அத்தனை தடுப்பூசிகளையும் கண்டுபிடித்து கொண்டு இருப்பது அமெரிக்கா. அந்த அமெரிக்காவில் கட்டாய தடுப்பூசி சட்டம் என்ற ஒன்று உள்ளது. இன்றளவும் உள்ளது கட்டாய தடுப்பூசி சட்டம். ஆனால் இந்தியாவில் எந்த தடுப்பூசியும் கண்டுபிடிக்கப்படவில்லை.
இந்தியாவில் கட்டாய தடுப்பூசி சட்டம் என்ற ஒரு சட்டம் இல்லை. ஆனால் இந்திய மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்திய அரசாங்கத்திற்கு பெரும் கோபம் ஏற்படுகிறது. அனைத்து தடுப்பூசிகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய அமெரிக்கா, கட்டாய தடுப்பூசி சட்டம் அமலில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் விருப்பப்பட்டால் எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு தடுப்பூசி வேண்டாம் என்று எழுதி கொடுத்தால் தடுப்பூசிக்கான அந்த வேக்சினேஷன் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு தடுப்பூசியை பத்தி மொத்தமா தெரியும். அங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு தடுப்பூசி பத்தி எதை ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கு கட்டாயப்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்காங்க. கேட்டாக்கா யாரோட நலனுக்காக கொடுக்குறோம்? மக்களோட நலனுக்கு தானே கொடுக்குறோம் என்று கொடுக்குறாங்க. அரசாங்கமே கொடுக்குதே, அரசாங்கம் தப்பு பண்ணுமா என்று தொடர்ச்சியாக தடுப்பூசியை அரசாங்கம் என்னென்ன தடுப்பூசி பெயர்களில் கொடுக்கிறதோ அத்தனை தடுப்பூசிகளையும் மக்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நம்பிக்கையில், யார் மீது? மருத்துவர்கள் மீதும் அரசு மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் செலுத்திக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த தடுப்பூசியில் என்ன இருக்கிறது என்று முழுவதுமாக மக்களுக்கு எடுத்துரைத்துவிட்டு இந்த தடுப்பூசியை பயன்படுத்தினால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும், பக்க விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லிவிட்டு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும். ஏதாவது ஒரு தடுப்பூசி இந்தியாவில் அப்படி செலுத்தப்படுகிறதா? ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அதற்கு முதல் உணவான தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்பு அதற்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. ஆனால் இந்தியா சுதந்திர நாடு. நாம் அனைவரும் சுதந்திர நாட்டில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இதை நாம் உணரணும். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய 2 இயல் இருக்கு. ஒன்று அரசியல், இன்னொன்று அறிவியல். ஸ்ரீஹரிகோட்டாவில் விண்வெளி பறக்கணும் அப்படின்னாக்கா அது அறிவியல், சயின்ஸ். அதுக்கு அனுமதி தர வேண்டியது அரசியல், அரசு. இந்த அரசை தீர்மானிப்பது மக்கள். இந்த மக்கள் மனதளவில் புரிதலற்ற நிலையில் இருக்கும்போது ஒரு சரியான அரசை தேர்ந்தெடுக்க முடியாது. தொலைநோக்கு சிந்தனையோடு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசை தேர்ந்தெடுக்கும் போது அந்த அரசு கமிஷனுக்காக வேலை செய்யுமோ தவிர மக்கள் நலனுக்காக வேலை செய்யாது. நான் அரசியல் பற்றி பேசவில்லை, நம் புரிதலுக்காக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஏன் அத்தனை வியாதிகளும் கிருமிகள் மூலமாக வருது? கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலமாக வருது. பாக்டீரியா மூலமா வருது, கிருமிகள் மூலமா வருது. பாக்டீரியாங்கிறது ஒரு கிருமி தானே, அப்படித்தானே சித்தரிச்சு வச்சிருக்காங்க. கிருமிகள் தான் நோயை உருவாக்கும் என்று எவரேனும் சொன்னால் அவங்க தயிர் சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட், இட்லி சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட், தோசை சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட். ஏனென்றால் பாலை புற ஊற்றி வச்சோம் அப்படின்னாக்கா அது தயிரா மாறணும் அப்படின்னாக்கா அதில் பாக்டீரியா வரணும். பாக்டீரியா வந்தால் தான் பால் தயிராக மாறும். மாவு அரைச்சி வச்சு மறுநாள் இட்லி ஊற்றணும் அப்படின்னாக்கா அதில் பாக்டீரியாக்கள் வரணும், ஒரு புளிப்புத்தன்மையை ஏற்படுத்தணும். அது வந்துச்சு அப்படின்னா தான் அந்த அரிசி மாவு வந்துட்டு இட்லி மாவாக மாறும். ஆனால் சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாக்டீரியாக்கள் நோயை உருவாக்கும். தண்ணீரில் கிருமிகள் இருந்தால், பாக்டீரியாக்கள் இருந்தால் அதை பயன்படுத்தக்கூடாது, அதை கொதிக்க வச்சு அதை கொன்று எடுத்துட்டு தான் குடிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த அரசு, மன்னிக்கணும், இந்த மருத்துவ கூட்டம் அரிசி மாவை அரைச்சி வச்சு அதில் பாக்டீரியா இருந்தால் அந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய அரிசி மாவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது கிடையாது. தண்ணியை கொதிக்க வச்சு தான் குடிக்கணும்னு சொல்லக்கூடிய மருத்துவர் கூட இட்லி தோசை சாப்பிட்டுக்கிட்டே தான் சொல்றாரு. அவர் சாப்பிடக்கூடிய இட்லி தோசையில் அந்த மாவில் பாக்டீரியா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் குடிக்கக்கூடிய தண்ணியில் பாக்டீரியா இருக்கக்கூடாது. இது எந்த அளவுக்கு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். நாம் எதை ஒன்றையும் சிந்திக்கிறது கிடையாது. என் உடல் நலமாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நற்சிந்தனையும் மனிதனுக்கு கிடையாது. என் உடம்பில் ஏதேனும் ஒரு தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னாக்கா என் உடம்பை கொண்டு போய் ஒரு மருத்துவரிடம் நான் ஒப்படைச்சிருவேன். அந்த மருத்துவர் என்னை சரிப்படுத்தி கொடுத்துருவாரு
அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட மருத்துவர் இதுவரை உலகத்தில் பிறக்கலை. மருத்துவருக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா அவரும் மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். மருத்துவருக்கே அவரது உடல் சார்ந்த புரிதல் இல்லை. அவர் கற்ற கல்வி சார்ந்த ஒரு புரிதலோடு தான் அவர் உடம்பையே அவர் பார்த்து கொண்டு இருக்கார். உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு படிப்பு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு உண்மை என்னன்னா, படிக்காதவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. படிக்காதவங்கெல்லாம் தடுப்பூசி போட்டுக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு எதுக்கே தடுப்பூசி, எனக்கு எதுக்கு தடுப்பூசின்ட்டு தைரியமாக கேட்பாங்க. ஆனால் படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள் தான் இந்த கிருமி, பாக்டீரியா, வைரஸ் இது கொன்றும், இது ஒழிச்சிரும் என்று சில கற்பனைகள் ப்ரீஜட்ஜ்மெண்ட்ல தடுப்பூசியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க இருக்கக்கூடிய யாரையும் குறை சொல்லலை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரையும் நான் குறை சொல்லலை. அறியாமை, புரிதலின்மை இதுதான். இப்ப இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா கட்டாய தடுப்பூசி சட்டம் கிடையாது. ஆனால் கட்டாயமாக தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. ஆம், குழந்தை பிறந்த உடனேயே அதுக்கு முதல்ல கொடுக்கறது எதுனாக்கா தடுப்பூசி தான். அதுக்கப்புறம் தான் தாய்ப்பால். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் தடுப்பூசியிலேயே வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த தடுப்பூசி சிறிதளவு மருந்து தான். அது உடலுக்குள் போனாக்கா என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தடுப்பூசிங்கிற இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் நுட்பமாக கவனித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய புரிதல்கள் வரும். ஆனால் இந்த தடுப்பூசிங்கிற சப்ஜெக்டில் நமக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய, ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய அத்தனை சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் நமக்கு முதலில் புரிதல் ஏற்பட வேண்டும். ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுறாங்க. அந்த மருத்துவரிடம், அந்த செவிலியரிடம் நம்ம கேட்குறோம், எதற்காக தடுப்பூசி போடுறீங்க என்று நம்ம கேட்டால் அவங்க நமக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கணும். எது பலமாக இருக்கணும்? உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்கணும், அதுக்காக தடுப்பூசி போடுறோம் என்று சொல்லுவாங்க. எதுக்குங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருக்கணும் என்று நம்ம ஒரு கேள்வி கேட்டா, எந்த ஒரு நோயும் நம்மை தாக்காம நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருக்கணும் என்று கூடுதல் பதில் சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு நோயும் நம்ம அதில் தாக்காம வாழணும்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருக்கணும். இது உண்மைதான், ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இப்போ இந்த போலியோ, இந்த காலரா இது போன்ற நோயை எப்படி உருவாகுது என்று கேட்டால் அது கிருமிகள் மூலமாக உருவாகுது. அது பரவுது. அது பரவிச்சு அப்படின்னாக்கா கொத்து கொத்தாக மனிதர்கள் இறந்து போயிடுவாங்க. அதற்காக இப்பவே நம்ம முன்கூட்டி தடுப்பூசி போட்டு, இப்போ போலியோ தடுப்பூசி போட்டோம்னா போலியோவை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிற, சொல்லப்படுகிற கிருமி நமக்கு வராது. தடுப்பூசி போடாதவங்களுக்கு தான் வரும், போட்ட நமக்கு வராது. சரி, இந்த போலியோ கிருமிகள் எப்போ மனிதனை தாக்கணும், அது எப்போ வேணா தாக்கலாம். அதனால முன்கூட்டி இப்பவே நம்ம தடுப்பூசியை போட்டு வச்சுக்கலான்று குழந்தைகளுக்கு போடுறோம். இப்ப காலரா இது இப்ப இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தது. மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்தது மக்கள் மேல. நிறைய மனிதர்கள் இறந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப காலரா எதனால் ஏற்படுது அப்படின்னாக்கா அதுவும் கிருமிகள் மூலமாக தான் ஏற்படுகிறது. அப்போ அந்த கிருமிகள் நம்மை தாக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா காலரா தடுப்பு மருந்து, காலரா தடுப்பூசி நம்ம செலுத்திக்கிறணும். அதை செலுத்திக்கிட்டா காலரா என்ற நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் நம்மை தாக்காது, நம்ம உடம்புக்குள்ள வராது. அப்ப கேட்கும்போது நமக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம மீது அக்கறை வச்சு எப்பயோ வரக்கூடிய நோய்க்கு இப்பவே நமக்கு தடுப்பூசி போடுறாங்களே, உண்மையாவே நம்ம அரசாங்கத்தை பாராட்டணும். எந்த அளவுக்கு மனிதர்கள் பூரிப்படைவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த நம்பிக்கையில தடுப்பூசியை செலுத்திக்கிறாங்க. இயல்பாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தொந்தரவுகள் வரும். இது இயல்பு, இயற்கை. இந்த இயற்கை தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு செயலை நடத்தும். அது மனிதனாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி. நம்ம பார்வையில தாங்க மனுஷன் உயர்ந்தவன்,
மரம் செடி கொடி தாழ்ந்தது, மரம் செடி கொடிக்கு 1 அறிவு இருக்கு, மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு. இது நம்ம பார்வையில. இயற்கையின் பார்வையில எல்லாமே ஒன்று தானே. மரத்துக்கிட்ட இருக்கிறதும் உயிர் தான், மாடுகிட்ட இருக்கிறதும் உயிர் தான், மனுஷங்கிட்ட இருக்கிறதும் உயிர் தான். இயற்கையின் பார்வையில் அத்தனையும் உயிரினங்கள், அவ்வளவுதான். மனிதனின் அறிவில் தான் ஒன்னொன்னு வேற. இப்ப மற்ற உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பார்வையிலும் அத்தனையும் ஒண்ணுதான். நம்ம மனித குலத்துக்கு மட்டும்தான் ஒவ்வொன்றும் வேற வேறன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு மட்டும்தான் இருக்கு. இயற்கைக்கு, படைப்புக்கு அந்த தன்மை கிடையாது. அப்போ ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாக்கா அது தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். கடல் சீற்றம் ஏற்படுது, தண்ணியை கொண்டு வந்து வெளியே தெளிக்குது. எதற்காக தெளிக்குது? அந்த பூமி தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்குது, சுத்தப்படுத்திக்குது. நமக்கு வயிற்றில் அதிகமான கழிவுகள் சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா வயிற்றால போகுது இல்லைங்களா? யாராவது சொல்லி கொடுத்தா போகுது? ஒரு நாள் வயிற்றால போகுது, மறுநாள் அந்த கழிவு வெளியேறிடுச்சு அப்படின்னாக்கா வயிற்றால போகிறது நின்றுது இல்லைங்களா? அப்போ ஒரு பாதிப்பு நமக்கு உடம்புல ஏற்படுது இல்லைங்களா? அதுபோல இந்த பூமியில் எதையேனும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இயற்கை ஒரு செயலை செய்யும். அதுதான், அதற்கு பெயர் தான் பல பெயர் வச்சிருக்கோம். புயல் என்று வைத்திருக்கோம், வெள்ளப்பெருக்கு என்று வைத்திருக்கோம், கனமழை என்று பெயர் வைத்திருக்கோம். அதற்கு தான் பல பெயர்கள் வைத்திருக்கோம். இயற்கை எப்போதும் தன்னை காத்து கொள்வதில் சரியா இருக்கும். நம்ம இயற்கையை காக்க வேண்டாம், நாம நம்மளை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா போதும். இயற்கை தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். அந்த தன்மையோட தான் இயற்கை இயங்கி கொண்டு இருக்கு. படைப்பாற்றல் அப்படிதான் இயங்கி கொண்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு 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 நோய் பரவுது அப்படின்னாக்கா அது பரவும். ஒரு ஊரில் ஒரு 5000 பேர் வாழக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு நோய் பரவும். இது இயல்பு தான். ஒரு பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கு இந்த உடல் முயற்சிக்கும். இந்த உடல் முயற்சிக்கும் போது அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் அந்த உடம்புக்கு இல்லை அப்படின்னாக்கா அந்த உடலை விட்டு உயிர் பிரியும். இது யதார்த்தம், இயல்பு. ஒரு 5000 பேர் வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு 500 பேர் 1000 பேருக்கு அந்த நோய் பரவிருச்சு, அதனால் மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு 5000 பேர் வாழக்கூடிய பகுதியில் ஒரு 5 பேருக்கு அந்த தொந்தரவு வந்திருக்கு அப்படின்னாக்கா இது எப்படி நோய் பரவிருச்சுன்னு சொல்ல முடியும்? அந்த செய்தி வேணால் 500 பேர் 1000 பேருக்கு பரவிருக்குமோ தவிர அந்த நோய் எப்படி அவ்வளோ பேருக்கு பரவிச்சு? அப்படி பரவுனதா இது வரைக்கும் சரித்திரம் இல்லை. செய்திகள் தான் பரவிருக்கு. இப்போ கொரோனா என்ற ஒரு காலகட்டம் நடக்கும்போது கூட கொரோனா எவ்வளவு பேருக்கு பரவிச்சு, கொரோனா என்ற செய்தி எவ்வளவு பேருக்கு பரவிச்சு அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம் அப்படின்னாலே நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களுடைய வாழ்க்கையில் அந்த நோய் பரவல் எப்படி இருந்திருக்கும், நோய் பரவல் செய்தி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். அந்த பகுதியில், அந்த சூழலில், அந்த காலகட்டத்தில் அவர்களது வாழ்வியல் முறை அந்த உடலில் கழிவுகள் தங்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையாக இருந்திருக்கும். அதனுடைய வெளிப்பாடு அவர்களது உடலில் கழிவுகள் அதிகமாக சேர்ந்திருக்கும். அந்த கழிவுகளை வெளியேற்ற இயலாமல், உடலில் ஆற்றல் இல்லாமல், எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்திருக்கும். நமக்கு ஒரு வெயில் காலத்திலிருந்து ஒரு மழை காலம், பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது அந்த பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றார் போல இந்த உடல் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும், தகவமைத்து கொள்ளும். வெயில் காலத்தில் ஒரு விதமான தட்பவெப்பம் உடம்புக்கு தேவை, மழை காலத்தில் ஒரு விதமான தட்பவெப்பம் உடம்புக்கு தேவை. இந்த வெயிலிருந்து மழை காலத்துக்கு இந்த பருவநிலை மாறும்போது உடல்நிலையும் மாறும். அப்போ அந்த உடல்நிலை மாறும்போது அந்த மழை காலத்திற்கு ஏற்றார் போல உடல் தன்னை மாற்றி அமைத்து கொள்ளும். இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நாம காஷ்மீரில் போய் வாழறதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே பனி பிரதேசம், குளிர் பிரதேசம். அப்போ அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நமது இந்த உடல் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். அப்போ மாற்றிக்கொள்ளும் போது ஒரு டீடாக்சிஃபிகேஷன், ஒரு நச்சு நீக்குதல் வேலை நடக்கும், ஒரு கழிவு நீக்கம் வேலை நடக்கும். ஒரு பருவநிலை மாறும்போதும் இது நடக்கும். நம்ம உற்று நோக்கணும்னாக்கா தெரியும். ஒரு வெயில் காலத்திலிருந்து மழை காலத்துக்கு திரும்பும்போது ஒரு சளி, காய்ச்சல் வர்றது இயல்பு தான். ஒரு மழை காலத்திலிருந்து ஒரு பனி காலத்துக்கு பருவநிலை மாறும்போது அந்த மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சளி, காய்ச்சல் வருவது இயல்பு தான்.
ஒரு பனிகாலத்திலிருந்து வெயில் காலம் துவங்கும் போது அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவது இயல்பு தான். நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ரயில் தண்டவாளமெல்லாம் அந்த ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது நிறைய இருக்கும் தண்டவாளங்கள். ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ஒரே ஒரு தண்டவாளம் இருக்கும். அதில் தான் ரயில் வரும் போகும். ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வரும்போது அந்த தண்டவாளத்திலேருந்து இன்னொரு தண்டவாளத்துக்கு அந்த ரயில் சக்கரங்கள் மாறும். அப்போ மாறும்போது அந்த ரயிலில் பயணிக்கிறவங்களுக்கு ஒரு ஆக்சிலேஷன், ஒரு ஜர்க்கு ஏற்படும். அந்த மாதிரி தான் வெயில் காலத்திலேருந்து மழை காலத்துக்கு இந்த பருவம் மாறும்போது உடலில் ஒரு சின்ன மாற்றம் வந்து போகும். அந்த மாற்றத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உடலில் ஆற்றல் இல்லாத, தகுதி இல்லாத உடலை விட்டு உயிர் பிரியும். இது கூட்டம் கூட்டமாக நடக்காது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த மருத்துவ கூட்டங்கள் அதனுடைய வேலையை செய்யும். என்னென்ன வேலையை செய்யுது என்பதை நாளை காலை நாம் தெரிந்து கொள்வோம். உங்களோடு இந்த உரையை நிகழ்த்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி. நீங்க ஜெயிச்சா உன்னை பாராட்டுறவங்களை விட நீ தோக்குறத பார்க்க வெயிட் பண்றவங்க தான் அதிகம்.